யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன்னோட மனசாட்சிக்கு மட்டும் பயந்து நடக்கிற அழகுமதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மலர் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருக்க 7 மணிக்கு திடீர்னு வாமிட் வருதுன்னு சொல்லி வெளியில் போய் வாமிட் எடுக்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டே, அடே பாக்யராஜ் இங்கே வா ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே பின்னாடியே பாக்யராஜ் போய் தலையை பிடிக்க, உடனே உள்ளே இருந்து அழகுமதி வந்து போய் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போய், அக்கா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம்லாம் கழுவ சொல்றாங்க அழகு மலரும் வாங்கி முகத்தை கழுவிட்டு வர, உடனே அதை பத்தி எதையுமே கண்டுக்காதவங்களா ராஜலட்சுமி சொல்றாங்க, ஆமா காஃபி ரெடியா இன்னும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அழகு மலரும், எல்லாம் ரெடியாக தான் அத்தை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே அழகுமதி கோபப்பட்டு, அக்கா ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஏன் அங்கே ரெடியாக வச்சிருக்கிற காஃபியை கூட போய் எடுத்து குடிக்கிறதுக்கு உங்களால் முடியாதா அப்படின்னு ராஜலட்சுமியை கேட்க, உடனே எழுந்திரிச்சு நின்ன ராஜலட்சுமி, என்னடி நீ மருமகளா இல்லை நான் உனக்கு மருமகளா, என்ன தைரியம் காஃபி எடுத்துட்டு வான்னு எனக்கு நீயும் புத்திமதி கூடுற, ஏண்டி நான் நியாயமாக தான் கேட்குறேன், உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா நீ தான் ஆகூட சட்டத்திட்டம் பேசுவேன்னு சொல்லித்தானே உன்னை தண்ணி தொளிச்சு விட்டு எந்த வேலையுமே உங்ககிட்ட நான் வாங்குறதில்ல, ஏன் மலர்கிட்ட தானே சொன்னேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. உடனே அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜை எடுத்துட்டு வந்து கொடுக்க, உடனே ஏண்டா பாக்யராஜ் எப்போ இருந்துட்டா இந்த பழக்கம் எல்லாம், ஆம்பளைங்க கிச்சன் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லித்தானே உங்களை வளர்த்துருக்கேன் அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்ல, உடனே அழகு மலர் எழுந்திரிச்சு நின்று கொடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே காஃபியை கொடுக்குறாங்க. உடனே திடீர்னு மயக்கமும் போட்டு கீழே விழுந்துட, உடனே எல்லாருமே பரிதவிச்சு போக, அப்படியே கையில் இருந்த காஃபி ட்ரேல இருக்கிற டம்ளர்ஸில் காஃபி எல்லாமே கீழே கொட்டிடுது. உடனே சுற்றி வர எல்லாருமே பார்க்க, இதுக்கு தான் நான் சொன்னேன், அக்கா இப்போ தானே வாமிட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு, எப்படி ஒரு ஈவு இறக்கமே உங்களுக்கு கிடையாதா, நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு அழகுமதி கண்டபடிக்கு பேச, உடனே பாக்யராஜ் சொல்கிறாரு, மதி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு, மலரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு பாக்யராஜ். உடனே ஒன்றும் இல்லை மாமா வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அழகுமதியும் தயாராக, உடனே பாக்யராஜும் நான் போய் கார் எடுக்கிறேம்மா சரி அப்படின்ட்டு போக, உடனே அங்கே ஊர் சுற்றுறதுக்கு போகிறது, கண்டது கடித ஹோட்டலில் வாங்கி திங்கிறது, கடைசியில் தலை சுற்றுது வாந்தி வருதுன்னு சொல்லி இருக்கிறவங்க கழுத்தை அறுக்கிறது, இங்கே யார் இனி சமைப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் பேச, உங்களை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போன இடத்துல மலரை செக் பண்ணி பார்த்த டாக்டர் சொல்கிறாங்க, என்ன வேணும் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு பாக்யராஜ் கிட்ட கேட்க, டாக்டர் இவ என்னோட ஒய்ஃப் தான் டாக்டர், அவள் உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல, சாதாரணமாக ஃபுட் பாய்சன் மாதிரி தானே ஆயிருக்கு, நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டது தானே சேரல அப்படின்னு சொல்ல, இல்லை மிஸ்டர் இல்லை ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, உடனே பாக்யராஜ் அதிர்ச்சியில் அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்காரு. அதே சமயம் அழகுமதி, டாக்டர் நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் செக் பண்ணி முடிச்சுட்டு சேரையெல்லாம் நல்லா கட்டிட்டு வெளியில் வர்ற, சரி இனிமேல் நீங்கள் ஒரு 3-4 மாதத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் கரெக்டாக வேலைக்கு சாப்பிடணும், என்ன மெயினாக உங்களுக்கு பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப வீக்காக இருக்குது பாடி, ஓகே மிஸ்டர் பாக்யராஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ கேன் கோ அப்படின்னு டாக்டர் சொல்ல, 2 பேருமே காரில் வந்து உட்காந்துடுறாங்க. அழகுமதியும், அக்கா இனிமேல் டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வீட்டு வேலையை எல்லாரோட வேலையையும் இழுத்து போட்டு செய்கிறத முதல்ல குறைச்சிக்குங்க, உண்மையை சொல்ல போகணும்னா நீங்கள் எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கீங்கக்கா, ஏன் சித்து அதுக்கப்புறம் ஸ்னேகா இவங்க எல்லாரும் கூடவா அவங்க வேலையை செஞ்சுக்க மாட்டாங்க, உட்காந்த இடத்துல பிளேட்டில் சாப்பாடு கூட போட்டு வந்து கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப பாவங்கக்கா, நீங்கள் அவங்கள சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் பாருங்கள் நான் பாருங்கள் எப்படி வீட்டை மாத்துறேன்னு, நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுமதியும் சொல்லிட்டு வீட்டுக்கு போக, அதே சமயம் அங்கே ஜாலியாக சீரியல் பார்த்துக்கிட்டு கொட்டாவி விட்டுட்டு அப்படியே சோஃபாவில் கால் நீட்டிக்கிட்டு இருக்க ராஜலட்சுமி சொல்கிறாங்க, எம்மாடி மலரு இந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடு அப்படின்னு சொல்ல, உடனே மதிக்கு வந்தது கோபம், ஏன் உங்களுக்கு கை இல்லையா வேறனா போட்டுக்குங்க, இனிமேல் அக்காவுக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது ரெஸ்ட்டு தேவையா இவளுக்கு என்ன ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்க, அக்கா
ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு மதி சொல்ல உடனே ராஜலட்சுமியோ, ஐயையோ ஒரு குழந்தை இருக்குது பத்தாதா, அதுக்குள்ளே இன்னொன்று வேணுமா, இன்னும் சித்து இருக்கான், ஸ்னேகா இருக்கா, இவங்களுக்கு எல்லாருக்கும் பாக்கியராஜ் தான் சம்பாரித்து நகை நட்டு போட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கணும், அவங்க 2 பேர்த்துக்கும் இன்னும் மேல் படிப்பு ஏதாவது படிக்கணும்னா செலவு பண்ணணும், அதை விட்டுட்டு அதுக்குள்ளே இன்னொன்று பெத்தா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவன் எங்கே போவான் அப்படின்னு ராஜலட்சுமியும் பேச அதை பார்த்து ஷாக் ஆகி மதி சொல்கிறாங்க, இதை பாருங்க, இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசாதீங்க, அது அக்காவோட விருப்பம், மாமாவோட விருப்பம், அவங்கள பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அது அவங்களோட பர்சனல், தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதி பேச, இதை பாரு, சும்மா இங்கிலீஷில் பேசுகிறதையெல்லாம் நிறுத்திட்டு இங்கே வா மலரு, உனக்கு ஒரு குழந்தை போதும், இந்த வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே பாக்யராஜ் சம்பளத்தை நம்பித்தானே இருக்காங்க, அதுக்கப்புறமும் எப்படி உனக்கு அப்படின்னு சொல்ல உடனே அழகு மலர் அழுதுகிட்டே, அத்தை அது வந்துன்னு சொல்ல உடனே இதோட நிறுத்திக்கிங்க இந்த பேச்சை, இதுக்கு மேலே அக்காவை ஏதாவது பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் என் வாய் பேசாது, கைதான் பேசும் அப்படின்னு மதி சொல்ல, என்னடி இவ, எங்க பேசு பார்க்கலாம், கையில் பேசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அழகுமதி ஓங்கி பலார்னு ராஜலட்சுமி கன்னத்தில் அடிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராஜலட்சுமி, அடே சுரேஷு எங்கடா போயிட்ட, வாடா சீக்கிரம் அப்படின்னு ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ஆப்போசிட்டில் சுரேஷும், ஏம்மா நான் மச்சான் கூட தான் வெளியில் இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இங்கே வாடா, பெரிய பஞ்சாயத்தே நடக்குது, உன் பொண்டாட்டி வாய் அடங்காதுன்னு நினச்சா கையும் கூட அடங்காதாட்டிருக்கு, என்னை அடிச்சு போட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல, என்னது உங்களை அடிச்சிட்டாளா, சரிம்மா இருங்கம்மா வரேன் அப்படின்னு தன்னோட மாமா தங்கராஜ் பக்கத்தில், என்ன சுரேஷ் அப்படின்னு கேட்க, அம்மாவை அழகுமதியை அடிச்சிட்டான்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவ இருக்கட்டும் நட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷும் கூடவே தங்கராஜும் வர வீட்டுக்கு, மாப்பிள்ள பார்த்தீங்களா என்னோட நிலைமைய அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாங்க ராஜலட்சுமி. உடனே தங்கராஜு, அத்தை என்னத்தா ஆச்சு, என்ன இவன் உங்களை அடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்க, உடனே யோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சுதாரிச்சுக்கிட்ட தங்கராஜ், இன்னும் நம்ம இங்கே பேசணும்னா நம்ம மான மரியாதை இவ கெடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டா, யோ போடா வாடான்னு கூட கேட்டுருவா அப்படின்னு உடனே, அத்தை என்னாச்சத்தை, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி பிளேட்டை மாற்றி பேசுகிறாரு தங்கராஜ். சொல்லுங்கம்மா சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானம்மா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சுரேஷும் கேட்க, டேய் இவ என்னை அடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்ல உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நான் ஏன் அடித்தேங்கிறத கேளுங்க, அந்த அசிங்கத்தை எப்படி அவங்க வாயால் சொல்லுவாங்க அப்படின்னு. மலர் அக்கா மாசமாக இருக்காங்க, அதை இவங்க களைச்சிட சொன்னாங்க, ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வேலை செய்யணும், பத்தாததுக்கு மாமா சம்பாதிக்கிற சம்பளம் வீட்டில் எல்லாருக்குமே செலவுக்கு தேவைப்படும்னு சொல்லி அவங்களோட பர்சனல் விஷயத்தில் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. ஏன் ஒரு குழந்தை இருக்கிறது பத்தாதா, இன்னொரு குழந்தை வேணுமா உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. இதை கேட்டுட்டு என்னால் எப்படி இந்த வீட்டில் ஒரு மனுஷியாக வாழ முடியும், அதனால தான் ஓங்கி பல்லாருன்னு 4 அறை விட்டேன். அக்கா நீங்கள் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா, மாமாவுக்கு கை நிறைய சம்பளம் வருது, நீங்கள் பேசாமல் தனி கொடுத்தனம் போயிடுங்கக்கா, நல்லவங்களா இருக்கிறது தப்பில்லை, ரொம்ப நல்லவங்களா இருந்தா இவங்க எல்லாரும் குனிய கொட்டிக்கிட்டே இருக்காங்க, இந்த குடும்பத்தை கொஞ்ச நாளைக்கு நாங்க பாத்துக்கிறோம், அப்பதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சொல்றேன். தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, சுரேஷ் இந்த விஷயத்துல நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, உடனே அழகுமதியும், என்ன லூஸா இருக்கிறீங்க நீங்களும், இந்த விஷயத்துல இவர் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அது பாக்கியராஜ் மாமாவும் மலர் அக்காவும் எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜ் சொல்றாரு, அதை பத்தி சொல்லலாமா, நீ அத்தையை அடிச்சதுக்குன்னு அப்படின்னு சொல்ல சுரேஷ் சொல்றாரு, கரெக்டு தான்.